இந்த உயிர்த்தெழுந்ததான இந்த காலை பொழுதிலும் கூட இங்கே வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதை காண்கின்றதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால இன்றைக்கு வேத தியானமாக ஏசாயன் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் துக்க நாட்களை முடித்து வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்கு தத்தத்தின் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகிறார். இன்றைக்கு காலையில கூட நமக்கு துக்க நாட்களை முடிந்து போக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளுடைய துக்க நாட்களை முடித்து வைக்கிறார். நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில அநேக துக்கங்கள் நம்மளுடைய கடந்த நாட்கள் இருக்கும். நம்ம குடும்பத்துல துக்கங்கள் இருக்கலாம், நம்ம சபையில துக்க நாட்கள் இருக்கலாம். அதனால ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சபையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நம் தனிப்பட்ட முறையில தனி நபர்களா இருக்கலாம். ஆண்டவர் துக்க நாட்களை ஆண்டவர் முடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏசாயா இன்றைக்கு இந்த ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தை தான் நம்ம படிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் இந்த வசனம் சொல்லப்படுது. பொதுவா அந்த ஏசாயா முழுவதுமாய் அநேக வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பகுதி. நான் கிட்டத்தட்ட இதுல நான் எத்தனை ஆயிரக்கணக்கு படிச்சேன்னா என்னன்னு தெரியல. நான் ஏசாயா புஸ்தகத்தை அதிகமா நான் தியானிப்பது உண்டு. ஏன்னா அதுல அவ்வளோ பெரிய பொக்கிஷம் உண்டு, பெரிய ஆசீர்வாதம் ஏசாயா புஸ்தகத்துல இருக்கு. பிரத்யட்சமாய் ஆண்டவர் நம்மளோடு கூட எதிர் நின்று நம்மளோடு கூட 1 to 1 பேசக்கூடிய சக்தி இந்த ஏசாயா புஸ்தகத்துல இருக்கிறதான வார்த்தைகள். ஆண்டவர் பிரத்யட்சமா பேசுவார். அதுலயும் குறிப்பா ஏசாயா 60 மிக பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான இந்த அதிகாரம். அதை நீங்க வீட்டுல உட்கார்ந்து நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா பார்த்து படிச்சு தியானிங்க. அது மிக பெரிதான ஆசீர்வாதம். இப்படி நீங்க அந்த 1ஆம் வசனத்துல இருந்து இப்ப எழும்பி பிரகாசி அங்குற அந்த வசனத்துல இருந்து சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வசனம் வரைக்கும் முழுக்க 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 வாக்கு தத்தங்கள் நிறைந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை ஒருபோதும் தள்ளிவிடாத தேவன், புறக்கணிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படி. என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் கிருபையினால இறங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு. இடையில ஒரு சொருக போடுறாரு. என்ன பண்றாரு? கடும் கோபத்தினால் உன்னை அடிச்சு போடுவேன் அப்படின்னு. நீங்களா இருந்தா அப்படி பேசிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க? இந்த ஆளு மெண்டல் ஆயிட்டாரு அப்படின்னு அப்படிதான் சொல்லுவீங்க. நல்லா தானே பேசிட்டு இருக்காரு,
நல்லா தானங்க ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருந்தாரு, நல்லா தானங்க புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு, நல்லா தானங்க பேசிட்டு இருந்தாரு. இடையில எதுக்கு இப்படி கோவப்பட்டாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கோபத்துக்கு 1000 காரணம் உண்டு பிரியமான. இன்னைக்கு ஆண்டவருடைய கோபம் எப்படிப்பட்டது, ஏன் கோபப்படுறாரு, அவர் கோபப்படுறதுனால நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் என்ன விரும்புறாரு, அந்த கோபத்து நிமித்தமா நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு காலை ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், சாதாரண ஆசீர்வதிக்கிறது இல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு புரியும். அவர் ஆசீர்வதிக்காகவே அவர் ஆண்டவர் நம்மளை படைத்ததே ஆசீர்வதிக்காகவே. ஒவ்வொரு காரியத்திலும் ஆவிக்குரிய பூமிக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் தேவன் ஆசீர்வதிக்காகவே இருந்தவர். எல்லா காரியத்திலும் பார்த்து 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 ஆசீர்வதிக்கிறார். தேவ மனிதர்களை அனுப்புகிறார், நியாயாதிபதிகளை அனுப்புகிறார், ராஜாக்களை அனுப்புகிறார், அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். அவரே கடந்து வந்து இரத்தத்தை சிந்துகிறார். ஒவ்வொரு விதத்திலும் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். ஆனாலும் சில நேரம் அவர் கோபப்படுகிறார். இன்றைக்கு நம்ம அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் கோபப்படுறாரு, என்ன காரணத்துக்காக கோபப்படுறாரு, நாம அந்த அந்த அவர் கோபப்படுறனுடைய நோக்கம் என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்மகிட்ட என்ன இருக்கிறார், நாம என்ன கத்துக்கிட வேண்டும், முக்கியமா நாம என்ன அவருடைய கோபத்தினால நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏசாயா எதுக்காக கடும் கோபப்பட்டாருங்கிறத நான் இன்னொரு செய்தி மூலமா நான் தாரேன். இன்றைக்கு 3 ஆண்டவருடைய கோபம் வெளிப்பட்டதான 3 சம்பவங்களை பார்த்து அதன் நிமித்தமாய் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவ பாடத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பொதுவாகவே கோபம் அப்படின்ட்டா நாம என்ன பதமா, நம்மளை யாரும் கோபப்படக்கூடாது. எந்த மனுஷனாலும் தான் அது சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீ ஏனே கோபப்படக்கூடாது. நம்மகிட்ட யாராவது கோவப்பட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிரும். ஆனா நம்ம 1000 பேருக்கு கோவப்படுவோம். உண்மையை சொல்லுங்க, அப்படியே நெஞ்சை தொட்டு பேசணும். என்னைக்காக கோவப்படாம இருந்திருக்கீங்களா? ஆனா சொல்லுவா, அந்த ஆள் கோவப்படுவாங்க, மோசமான ஆளு. நம்ம சொல்றது அப்படி, பேசுறது அப்படிதான். மனிதனுடைய கோபம் எப்படின்னா, மனிதனுடைய சுபாவம் எப்படி தெரியுமா, நம்மகிட்ட யாரும் கோபப்படக்கூடாது. நான் வேணா பேசிக்கலாம், நான் வேணா கோபப்படலாம், நான் செஞ்சா சரிதான், நீ செய்ததான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை நியாயப்படுத்திட்டு போ. இது மனுஷனுடைய கோபம். ஆனா ஆண்டவருடைய கோபத்துல 1000 அர்த்தம் இருக்கும். அதுக்கு பின்னால இருக்கதான என்ன காரியம் என்பதை நம்ம இப்ப பார்ப்போம். அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவருடைய கோபம் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபம் நம்மளை என்ன செய்து கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. நீங்க ஆதியாகம புஸ்தகத்தை எடுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க பாப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்ப அடுத்து 11 படிங்க. அப்பொழுது அவர் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஏதேன் தோட்டத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த எல்லா மரத்தின் கனியை சாப்பிடுங்க, இந்த கனியை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாரு. அதுக்கு ரொம்ப நாளா இந்த ஏவாளும்
அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு கண்ணுக்கு அப்படியே நல்லா தெளிவா இருந்த உடனே சாப்பிடணும்னு போல ஆசைப்பட்டு அதுவும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்காரரும் சாப்பிட வச்சாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த இடத்துலதான் தேவன் என்ன செய்றாரு? கோபப்படுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துலதான் ஆண்டவர் கோபப்படுகிறார். ஏன் கோபப்படுறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க 8ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவர் கோபப்படுறாரு? ஏன் அவர் கோபப்பட்டாரு? ஏன்னா அவர் பகல்ல குளிர்ச்சியான நேரத்துல மிக தெளிவாக, அன்பாக, அமைதியாக, சாந்தமாக அவங்களோடு கூட கற்றலையும் கற்பனையும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கோபப்பட்டு சொல்லல, அவர் அன்பாதான் பேசினார். நல்லா குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாக்கில அவங்கள்ட்ட பேசிட்டு அன்பாய் பழகி கொண்டே இருந்தார். இது கற்பனைப்பா, இது செய்யணும்பா, இப்படி பண்ணக்கூடாப்பா, இப்படி பண்ணுப்பா, அன்பாய் ஆண்டவர் பேசி கொண்டு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்புக்கு மாறும்போது அவர் கோபப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதிகமாய் நேசித்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அப்படி சொன்னதுனால அதை மீறும் போது அவர் என்ன செய்யறாரு? கோபப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளும் கூட பாருங்க, நானும் பாருங்க, நிறைய பேர்ட்டு அன்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அன்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தலை ஆட்டுவாங்க, கேட்கவே மாட்டாங்களே. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து தூக்கி தூர எறிங்க, அடுத்த செகண்ட் கீழ் பிடிவாங்க. உடனே ஒரு கோபம், உடனே இப்படி ஏறின உடனே கோபம் வந்து. காரணம்னா சுபாவங்கள் நீங்க மாறணும். எப்படி மாறினா? கீழ்ப்படுதலை கற்றுக்கணும். அன்பாய் சொல்லும் பொழுதே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்காக சொல்றாரு, ஏன் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வரணும். கோவப்பட்ட உடனே சரி நான் சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்றது கிடையாது. அன்பாய் தான் சொன்னார். குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் உலாவி கொண்டு இருந்தார். அன்பா சொன்னார், சாப்பிடாதப்பா, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க நினைக்கலாம், என்னப்பா ஒரு பழம் தானப்பா, ஒரு பழம் தானே, இதை சாப்பிட்டுக்கலாம் கோவமா நீங்க நினைப்பீங்க. இன்னும் இது செஞ்சுக்கலாம் கோவமா, இது ஒரு சின்ன காரியம், இது பேசுனதுக்கு கோவமா, இதை பண்ணதுக்கு கோவமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதை ஏற்கனவே முன்னுக்கூட்டியே இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. குடும்பத்திலையும் சரி, ஆண்டவரும் சரி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதான இந்த எதுக்காக கோபப்படுறாருன்னா, ஆண்டவர் சொல்லியும் நீங்க கேட்காம இருக்கும்போது, அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாம போது அவருக்கு கோபம் வருகிறது. இப்ப இது நிமித்தமா என்ன நடக்குது? இந்த கோபம், சரிப்பா கோபத்தோட அதோட முடிச்சிடலாமா அப்படின்னு சொன்னா, இந்த கீழ்ப்படுதல் நீங்க கற்றுக்கொள்ளாதனால என்ன ஆகுதுன்னா, அதே 3ஆம் அதிகாரம் 16 எடுங்க, 16, 17 எடுங்க. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க ஆண்டவர் சொன்னாரு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, சாப்பிடாம இருந்ததனுடைய விளைவு, ஆண்டவர் கோபம் வெளிப்பட்டதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா சாபமாய் மாறி, உடனே சாபமா மாறிடுச்சு. நீங்க சாபம் என்பது எங்கேயோ இருந்து வரும்னு நினைக்காதீங்க. நீங்க கீழ்ப்படியாதனால கோவப்பட்டு 2 வார்த்தை வருது பாருங்க, அதுதான் சாபம். அல்லேலூயா. அது உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க புருஷனா இருக்கலாம், உங்க பொண்டாட்டியா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தான்.
நீங்க கோவப்பட்டு 2 வார்த்தை பேசுறீங்கல்ல, அதான் சாபம். ஆண்டவர் அதான் சாபம். அந்த கோபத்துல என்ன செஞ்சாரு? சாபத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படியாமை சாபமாய் மாறுகிறது. நீங்க எந்த ஒரு கீழ்ப்படியாமை வந்தாலும் அது கண்டிப்பா அது சாபமா தான் மாறும். நீங்க வேதத்துல கீழ்ப்படிங்கள் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்கு. அந்த லிஸ்ட் பிரகாரம் நீங்க கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னா, எந்த ஒரு கீழ்ப்படியாமை நடந்தாலும் கண்டிப்பா அது தேவனுக்கு முன்பதாக அது சாபமாய் மாறுது. அல்லேலூயா. அதே சமயம் இன்னொரு நபர் இருக்காரு, கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எடுங்க ஆதியாகம புத்தகம் இதே இதுல 26:4-5 எடுங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரை போல பெருக பண்ணி இந்த சந்ததிக்கு நான் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கும் ஆசீர்வாதம், சந்ததிக்கும் ஆசீர்வாதம், அநேகருக்கு ஆசீர்வாத தகப்பனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். ஒரு கீழ்ப்படியாமை, ஆதாம் ஒரு கீழ்ப்படியாமை அது என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் வரக்கூடிய எல்லாருக்கும் சாபமாய் மாற்றி விட்டு போயிட்டான். இதே ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போயிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பவும் நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க, உங்களுடைய சின்ன கீழ்ப்படியாமை மூத்தவர்களுக்கோ பெரியவங்களுக்கோ பெற்றோருக்கோ புருஷருக்கோ அல்லனா வேதத்துல சொல்லப்படுதான அதிகாரிகளுக்கோ ஆண்டவருக்கோ ஊழியக்காரங்களுக்கோ நீங்க கீழ்ப்படியாத நிமித்தமாய் வரக்கூடிய விளைவு என்னன்னா, அது சாபமாய் மாறுது. அது உங்க சந்ததிக்கே சாபமாய் மாறுது. நீங்க கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தால் அது என்னவா மாறுது? அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க சந்ததிக்கே ஆசீர்வாதமாய் மாறுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் மட்டும் ரத்தத்திலையும் டிஎன்ஏலையும் வந்துடும். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் 20 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் கீழ்ப்படிய மாட்டான்னு இல்லை. நீங்க இந்த 1 வயசு பையன் இருக்காங்க, நம்ம கேபி மாதிரி, அதை விட சின்ன அந்த பிரின்ஸ் மாதிரி பையன் இருக்காருங்க, உட்காருன்னு சொன்னா உட்கார மாட்டான். சின்ன வயசுலயே அந்த கீழ்ப்படியாமை இருக்குது. அல்லேலூயா. அது ரத்தத்திலே இருக்கு. ஜென்ம சுபாவம். இது ஜென்ம சுபாவம். கீழ்ப்படியாமை என்பது ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவத்தை நீங்க மாத்தணும்னு சொன்னா கிறிஸ்துக்குள்ளாக நீங்க வரணும். கிறிஸ்துக்குள்ளாக எல்லாம் பழசெல்லாம் தூர ஒழிச்சிட்டு புதிதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அது ரத்தத்துல இருக்கும், அது அணுக்கள் இருக்கும், சந்ததியா வரும். அது சந்ததியா வரும். அது இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் இந்த கீழ்ப்படியாமை வராம ஆண்டவர் பாதுகாப்பார். எப்படின்னா, நீங்க ஆதியாகம புத்தகம் நீங்க 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஆதாம் சொல்றாரு, அது உனக்கு என்ன செய்யும்? முள்ளும் குறுக்குமா இருக்கும். அப்படின்னா நம்ம இந்த சரீரத்துல நறுக்குன்னு குத்துற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இந்த சரீரத்துல அப்படி இருக்கு. ஆப்போசிட்ல வரவங்களும் குறுக்குன்னு இருக்கும்.
இப்ப போய் என்ன செய்வோம்னா, நம்ம போய் ஆப்போசிட் காரங்களுக்கு என்னத்தையாவது பேசுவோமா, அவங்க நறுக்குன்னு குத்துவாங்க. உடனே நம்மகிட்ட இருக்க குத்துவ போய் அங்க போய் குத்துவாங்க. அப்படித்தானே? அவங்க குத்துவாங்க, நம்மளும் குத்துவோம். எது? இந்த ஜென்ம சுபாவம், கீழ்ப்படியாமை சுபாவம் இருந்தால் கண்டிப்பா என்ன செய்வோம்னா, கண்டிப்பா எதிர்த்து பேசுவான், எதிர்த்து செய்வான். இவன் செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படிமா, அப்படியே சொல்லுவான். அப்படி சொல்லும் போது ஒருவருக்கு ஒருத்தர் சாபங்களாய் மாறும். உன்னை சும்மா இருப்பாமா, 4 வார்த்தை சாபம் சொல்லுவான், அவன் 10 வார்த்தை சாபமா சொல்லுவானா? சொல்லுவானா? கீழ்ப்படியாமை, ஒரு கீழ்ப்படியாமை. நீங்க சின்ன பழம் தானே சாப்பிடாம இருந்தேன், பழம் தானேங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர், ஒரு தகப்பனுக்குரிய அழகாங்க, பழம் தானேங்க. நீங்க நிறைய பேர் நிறைய தடவை அந்த கோபத்துல வரும்போது சொல்லுவாங்க, கோபத்துல வரும்போது சொன்னேன், இதுக்கெல்லாமா கோபுறாங்க, இதுக்கெல்லாமா கோபுறாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தா இதுல கோபப்பட்டிருக்கவே கூடாது, ஒரு பழம் தானே, அதுல சாப்பிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிருக்கணும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அந்த கோபத்துக்கு பின்னால என்ன இருக்குது என்பதை நீங்க புரிஞ்சுக்காங்க. ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தான் அது மிகப்பெரிதான சாபமாய் மாறிச்சு. நீங்க ஆபிரகாம் பாருங்க, அவன் கீழ்ப்படிந்த மனிதனா இருந்தான், அவன் கீழ்ப்படிதான். இன்னைக்கு முழுக்க உலகமெங்கும் ஆபிரகாமின் சந்ததியாய் ஒவ்வொருவரும் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அவன் அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சனால இன்றைக்கு நம்ம ஆபிரகாம் சந்ததியா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் கூட சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதுல பெருமை, ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்றது அவருக்கு பெருமை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட கீழ்ப்படிதனாலே பாடங்களை கற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:8 பாருங்க, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கும் இயேசு கிறிஸ்து தேவனா இருக்காரு, அவரு பிதாவுக்கு குமாரனா இருக்கிறாரு, அவருக்கும் ஒரு கீழ்ப்படிதல் தேவை இருக்கு. அவரும் கீழ்ப்படிந்து இருந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். 30 வயசு வரைக்கும் வேதம் சொல்லுது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படுதல் முக்கியம். நம்மளுடைய கீழ்ப்படிதல்னால நமக்கு பின்வர சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம், கீழ்ப்படியாதனால சாபத்தை விட்டு போறோம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு மிக சரியாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில கீழ்ப்படியாமை என்பது இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள், உங்க துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போயிடும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு துக்க நாட்களே இருக்காது. இனி துக்க நாட்களே இருக்காது. உங்க துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய கோபம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையை மீறாதபடிக்கு பாதுகாக்கிறது. ஆண்டவருடைய கோபம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையை மீறாதபடிக்கு பாதுகாக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, வெறும் கோபத்தை மட்டும் பார்க்க கூடாது, அந்த கோபத்தின் நிமித்தமாய் நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்றோங்கிறதுதான் முக்கியம். அதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். இப்ப இந்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு ஆண்டவர் கோபம் ஒண்ணு நம்மளை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. சம்பவத்தை எடுப்போம். நம்ம யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 படிங்க பார்ப்போம், 24 வரைக்கும். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு, கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயில் நான் உன்னுடைய குமாரனை
சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்படியே பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல ஜனங்க கூக்குறாங்க. மோசே வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காப்புல. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ வா, நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுக்கணும், நீ வாழ்ந்து பேசு அப்படிங்கிறாரு. மோசே மாட்டேன் அப்படிங்கிறான். இல்லை உங்க அண்ணன் உங்க தம்பியை அனுப்புறேன், நீ வா, கண்டிப்பா அவன் உன் வாயோடு இருப்பான், நீ வா பேசு, நீ தான் வந்து கூட்டிட்டு வரணும், நீ தான் பார்வோனுக்கு முன்னால பேசணும்னு சொல்லி அவனை தயார் பண்ணிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கூட்டிட்டு வர்றாரு. எங்க இருந்து? மீதியான் தேசத்துல இருந்து மனைவியும் பிள்ளைகளையும் மோசையும் எங்க கொண்டு வர்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற எடைக்கு கொண்டு வர்றார், கூட்டிட்டு வர்றார். அவர் தான் கூட்டிட்டு வர்றாரு. யாரு கூட்டிட்டு வர்றா? ஆண்டவர் தான் கூட்டிட்டு வர்றாரு. அடுத்த வசனம் பண்ணி, வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவருக்கு எதிர்பட்டு கொல்ல பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களா இருந்தா என்ன சொல்லிப்பீங்க சொல்லுங்க? கண்ட மணி திட்டிட்டு இருப்பீங்க. அவர் அப்படி எதுவுமே செய்யாம இருந்துமே நீங்க என்ன செய்றீங்க? அப்படி இருந்து என்ன செஞ்சிட்டாரு, என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வந்தபடியே பேசிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒண்ணுமே செய்யல. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து ஒரே பாடு 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 பாடு, இந்த புலம்பல் மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இங்க பாருங்க, இதே மாதிரி ஒரு சம்பவம் உன்னை கொன்றுவேன். ஆமா, அதான் அதனுடைய அர்த்தம். அப்படின்னு ஆண்டவர் உங்க முன்னால வந்து நின்று சொன்னார்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. இதை வந்து அவ மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த வசனத்தை படிங்க. அல்லேலூயா. இந்த பாருங்க, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ரொம்ப தெளிவா இருக்குது சகோதரிமாரு தான். ரொம்ப தெளிவா இருக்குது. ஏன்னா குடும்ப சூழ்நிலைய ஒண்ணு அறிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆண்கள் அதுல மிக பெரிதான அதுல நிறைய கோட்டை விடுறது ஆண்கள் கண்டுக்கவே மாட்டாங்க நிறைய விஷயத்துல. ஆனா பெண்கள் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நுணுக்கத்தையும் தெரிந்து வைத்திருப்பவங்க பெண்கள். அல்லேலூயா. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் தெரிந்து வைத்திருப்பாங்க. குடும்பத்தை நடத்துற விஷயத்துல பிரச்சனை வரும்போது அதை எப்படி சால்வ் பண்றது, அதில் எப்படி நம்ம மேற்கொள்வதுங்கிற விஷயத்துல பெண்கள் கில்லாடி. அப்படி சொல்றதுனால பெண்கள் சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சு ஆண்கள் நினைச்சிட வேண்டாம். ஆண்களுக்கும் சில வல்லமை உண்டு. நான் அதை அப்புறம் இன்னொரு நாள் நான் சொல்றேன். ஆனா இந்த விஷயத்துல குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை சமாளிக்கிறதுக்கு பெண்கள் கில்லாடி. அல்லேலூயா. மோசே வாராரு, இவர் வீசணுங்க வருங்கய்யா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா வழியில கொல்ல பார்த்தார் என்று வேதம் சொல்லுது. அதுக்கு உடனே அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க? உடனே அவங்க பிள்ளையை எடுத்து ஒரு கல்லை எடுத்து விருத்த சேதனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஏன்னா மோசே லேவி குடும்பத்தார்ல இருந்து வந்தவர். நீங்க எடுக்க வேண்டாம், யாத்திராகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா அது தெரியும். நீங்க அதை முழுக்கவே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லேவி குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. இந்த லேவிக்கு அப்பா யாரு? யாக்கோபு. அவங்க அப்பா யாரு? ஈசாக்கு. அவங்க அப்பா யாரு? ஆபிரகாம். இந்த இதுல வருது. அந்த ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. அது யாரு கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மோசை கை கொள்ளணும். மோசையுடைய தாய் தகப்பன் வந்து கை கொண்டாங்க, ஆனா மோசை கை கொள்ளவில்லை. அல்லேலூயா. எதுக்காக அவர் வந்து கொல்ல பார்த்தார்னா அவங்களுடைய மோசையுடைய தாய் தகப்பன் வரைக்கும் கை கொண்டதான முறைமையை மோசே
கை கொள்ளாமல் விட்டு விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதுல ஒரு சத்தியம் நமக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 17, 9, 10, 11, 12 படி. தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்போது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாவதற்கும் நீங்கள் கை கொள்வது வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னன்னா, உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணணும். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். உங்கள் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை. நீங்க பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைக்கும் நீங்க விருத்த சேதனம் பண்ணணும். இது இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு நம்ம அந்த விருத்த சேதனம் பண்றது இல்லை. நம்ம இருதயத்துல நம்ம விருத்த சேதனம் பண்ணி கொண்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த சந்ததியை நம்ம வந்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து முன்பாக வரைக்கும் விருத்த சேதனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் முஸ்லீம் அந்த சுன்னத்துங்கிற காரியத்துல முறைமையை பண்டிகை ஆசரிச்சு அதை பண்ணிட்டு இருக்காங்க. 7வது நாள்ல எல்லா ஆண்களும் இதை பண்ண வேண்டும் என்பதை அது அடையாளம். அது ஆண்டவருக்கு எனக்கு ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள அடையாளமே அதுதான். அடையாளம் சொல்லிட்டாரு. ஆனா மோசே தகப்பன் செய்தார். மோசே அவனுக்கு 2 பிள்ளை பிறந்த பிறகும் கூட அவன் செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவரு அந்த ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை மீறிட்டான். அந்த உடன்படிக்கை மீறிட்டான். எப்ப பண்ணிருக்குன்னா, அவன் அந்நிய புத்திரத்துல மீதியான் தேசத்துக்கு போனாலுமே அங்க பிறந்த உடனே அவன் விருத்த சேதனம் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் அவன் எப்ப பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் கூப்பிடும் போதாவது அவன் பண்ணிருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் வழியில கொல்ல பார்த்தார். அவர் கிளம்ப சொன்னார்ல, கிளம்பும் போதாவது ஆயத்தமா இருக்கணும்ல. அவரு ஆண்டவர் கூப்பிட சொல்றாருப்பா, நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்ம இது பண்ணணும், எது ஆண்டவருக்கு பிடிக்காது, எது பிடிக்கும் அப்படிங்கிறத சரி பண்ணி பார்த்துருக்கணும். அதுவே ரொம்ப அசால்ட்டா இத ஆண்டவர் கொல்ல பார்த்தாரு தெரிஞ்ச உடனே கரெக்டா கண்டுபிடிச்சு உடனடியாய் சேர்ந்தது அவருடைய மனைவி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். உடன்படிக்கையை நீங்களும் மறக்க கூடாது, உங்க பிள்ளைகளும் மறக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை வச்சுதானே நம்ம இங்க வந்திருக்கோம். நீங்க எப்படி இங்க வந்திருக்கீங்க? ஆண்டவருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை வச்சுதானே வந்திருக்கீங்க. நீங்க எடுங்க பாப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் புதிய ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை நம்மளுக்கு செய்யறாரு. அப்படிதான் நம்ம இங்க வந்திருக்கோம். புதிய உடன்படிக்கை ரத்தம், புதிய உடன்படிக்கை ரத்தம். அதை நம்ம மறந்துருக்கோமா? நீங்க நினைவுல இருக்கா? உங்களுக்கு உங்க புதிய உடன்படிக்கை ரத்தம் நினைவுல இருக்கா? சொல்லுங்க. அந்த ரத்தம் நீங்க சொல்றீங்க, நீங்க அந்த ரத்தம் என்னை மீட்கும், என் நோயை குணமாக்கும், என் சாபக்கட்டை உடைக்கும், பிசாசை தோரத்தும், நம்மளுடைய கட்டுகள் எல்லாம் உடைச்சு எடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கீங்களா? நீங்க அதுதான் முக்கியம். நீங்களும் உங்க பின்வரும் சந்ததியும் இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை சொல்லி கொடுக்கீங்களா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கத்துக்கிட்டீங்க, உண்மைதான். மோசே போல நீங்க கத்துக்கிட்டீங்க. உன் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கீங்களா? பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணுங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்குதா?
அப்படி இல்லாதப்பதான் ஆண்டவர் கோவப்படுறாரு. அல்லேலூயா. நீங்களும் உங்க பிள்ளைகளும் கண்டிப்பா கத்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உபாம புஸ்தகத்துல கூட ஒரு வசனம், நல்ல வசனம் இருக்கு. உபாமம் நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்து கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் பிள்ளைகளை அவைகளை குறித்து பேசி கட்டிக்கொள்வாயாக. அவை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி செய்யறோமா? போகும்போது வரும்போது படுக்கும் போதும் உட்கார்ந்து பிள்ளைகிட்ட பேசுறோமா? ஆண்டவரை பற்றி சொல்லுவோமா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கோமா? டைமே இல்லைங்க. காலையில இருந்து ஸ்கூலுக்கு ஓடுறான், வந்த உடனே 2 நிமிஷம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், டீ சாப்பிடணும், அடுத்து டியூஷன் போகணும். டியூஷன் போன உடனே அடுத்து அதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம் கேப் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். இந்த பிள்ளைங்க டிப்ரெஷன் ஆகும். அதெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸேஷன். அது 1 மணி நேரம் அது ஏதாவது ஒரு கேம் விளையாட, அதில் ரிலாக்ஸேஷன். அந்த ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் டியூஷன் போக வேண்டியது. டியூஷன் போனால் கரெக்டாக சாப்பிடணும், சாப்பிட்ட உடனே ஹோம்ஒர்க் முடிக்கணும், படுத்துங்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு நீங்க கற்பனையை சொல்ல போறீங்க? என்கிட்ட நிறைய சகோதரி சொல்லுவாங்க, அதெல்லாம் விவரம் தெரியும் போது வந்து பார்த்துக்கணும், விவரம் தெரியுவாங்க. அப்படி என்கிட்ட நிறைய சகோதரியை சொல்லியிருக்காங்க, விவரம் தெரியுவான். விவரம் தெரிஞ்ச உடனே இயேசுனா யாருன்னு கேட்பான். அல்லேலூயா. ஒரு சகோதரி எனக்கு தெரியும், அவங்க சொன்ன காரியம், அவங்க குழந்தை பிறந்ததே பொருத்தனை பண்ணி இந்த பையன் ஆண்டவருக்காகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துதான் குழந்தை பிறந்துச்சு. அந்த பையன் வந்து வாலிப வயசை தாண்டி போய்கிட்டு இருக்கான், வாலிப வயசெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கான். ஒரு சின்ன பிரச்சனை அந்த பையனுக்கும் அவனுக்கும். அப்ப நான் கேட்டேன், நீங்க பொருத்தனை பண்ணி தானே இந்த பிள்ளைய பெத்தீங்க, ஆண்டவை பற்றி ஏதாவது சொன்னீங்களா, ஏதாவது சொல்லி வச்சீங்களா, ஆண்டவுடைய வார்த்தை கேட்க முடியாதா பண்ணீங்களா? மாஸ்டர் அது அவனா கத்துக்கிடட்டும் நான் விட்டேன் மாஸ்டர். உங்ககிட்ட இருந்தே கத்துக்கலன்னா யார்கிட்ட போய் கத்துக்கிடுவான்? அவன் இவ்வளவுக்கு பெத்தது பொருத்தனை பண்ணி பிறந்த குழந்தை, அது நீங்களே அது கத்துக்கலன்னா அப்புறம் யார்கிட்ட கத்துக்கிடுவான்? ஆனா உலக காரியத்துக்கு ரொம்ப பிளான் பண்றீங்க. பிள்ளை வந்ததும் ஸ்நாக்ஸ் கொடுக்காம இருக்கீங்களா? பிள்ளை வந்தது ரிலாக்ஸ் கொடுக்காம இருக்கீங்களா? படிக்க டியூஷன் அனுப்பாம இருக்கீங்களா? சொல்லுங்க. எதுல நீங்க குறை, எதுல குறை வச்சீங்க உலக காரியத்துக்கு? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உடன்படிக்கை, ஏன் உடன்படிக்கை நீ மீறிட்டு இருக்க, அதனால நான் கோவப்பட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவுடைய கற்பனைகளும் கை கொள்ளும். ஆண்டவருடைய அந்த ரத்தத்தை குறிச்சு நீங்க எவ்வளவுக்கு தூரம் சொல்லிருக்கீங்க பிள்ளைகளுக்கு? சொல்லுங்க பாப்பா. ஆண்டவுடைய ரத்தத்தை குறிச்சு எவ்வளவு சொல்லிருக்கீங்க? ஆண்டவர் ரத்தத்தினாலதான் நீங்க மீட்டெடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆண்டவர் சமாதானம் தந்திருக்காரு. எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்படாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்காரு. ஆண்டவர் வார்த்தை கிடையாது. எத்தனையோ பேருக்கு கேட்டு பாருங்க, ஆறுதலான வார்த்தை கிடையாது. மேய்ப்பன் கிடையாதுங்க. மேய்ப்பன் இல்லாம சாரையா போயிட்டு இருக்காங்க. மேய்ப்பன் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்காரு, ஒரு நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து இருக்காரு. அதுக்கு அடுத்து ஊழியக்காரங்க இருக்காங்க. நீங்க ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கூட கிடையாதுங்க. நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தா பிரத்யட்சமா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், பிரத்யட்சமா பேசுவார். ஆறுதலான வார்த்தைகள் கொடுக்க முடியாது. ஆனா எத்தனை பேர் இந்த ரத்தத்தை பற்றி நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்? ஆண்டவருடைய ரத்தம் சகல ஜனங்களை மீட்கும் சொல்லி, அல்ல சகல பாவத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லி, நம்ம கட்டுகளை அது உடைக்கும், நோய்களை உடைக்கும், சாபத்தை உடைக்கும் சொல்லி எத்தனை பேர் சொல்லி கொடுக்கீங்க? நோயின்னு வந்துட்டா உடனே டாக்டரை போய் பார்த்துட வேண்டியது, அதுதான் உங்க மனசுல இருக்கு. 10 டாக்டருடைய போன் நம்பர் கையில வச்சுக்க வேண்டியது, அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனே போய் டாக்டரை போய் பார்த்துடணும், அதுதான். ஆனா அதுக்கு முன்பதாக நேரா இங்க வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் ரத்தத்தால
கழுவி ஆண்டவர் ரத்தம் தெளிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டே ஒரு நாள் வரமாட்டேங்க. அல்லேலூயா. தேவன் அதை தான் குறிப்பிட்டு பார்க்கிறார். உன் உடன்படிக்கை நீ உடன்படிக்கை மீறாத, நீயும் உன் பிள்ளைகளும் உடன்படிக்கை மீறாத. அப்படி மீறினா ஆண்டவர் என்ன செய்வாரு? ஏத்த மாதிரி கொல்ல பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபம் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்ம உடன்படிக்கை நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் மிக சரியாக அந்த உடன்படிக்கை ஆண்டவருடைய கற்பனைகளும் கட்டளைகளையும் மிக தெளிவாக எடுத்துரைந்து பேசி நடத்தினால் நிச்சயமா ஆண்டவருடைய கோபம் நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில துக்க நாட்கள் இராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய கோபம் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் விற்பதும் கொள்ளுகிறதுமான வியாபாரத்தை அகற்றி ஜெப வீடாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை விற்பதும் கொள்ளுகிறதுமான வியாபாரத்தை அகற்றி ஆண்டவர் ஜெப வீடாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்க எடுங்க பார்ப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 11, 15, 16, 17. ஆசனங்களையும் கழித்து தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் கூறியாக்குவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு கோபம் வெளிப்படுது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நான் திரும்பி சொல்றேன். ஆண்டவர் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆலயத்துக்குள்ள வராரு. வளரும்போது நிறைய பேர் என்ன செய்றாங்க? அந்த பலியிடுறதுக்காக நிறைய அந்த புறா, ஆடுகள் அப்படி நிறைய இதை விற்கிறாங்க. எங்க வேணா ஆலயத்துக்குள்ளேயே விற்கிறாங்க. ஆலயத்துக்குள்ளேயே எங்க இருக்கிறாங்க? வியாபார ஸ்தலமாய் மாற்றுகிறாங்க. விற்கிறதும் வாங்குறதும் இப்படியே மாத்திட்டு இருக்காங்க. உடனே ஆண்டவர் கோபம் வருது. இந்த வீடு என்ன சாதாரண வீடு நினைக்கிறீங்களா? இது ஜெப வீடு. அநேகருக்கு என்னது? என்னுடைய எல்லா ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு. நீ என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லி பயங்கரமா கோபப்பட்டுட்டார். ஆண்டவருடைய கோபனுடைய அர்த்தம் என்ன அப்படின்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா. இந்த சரீரம் கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரம் நம்முடைய ஆலயம். இந்த ஆலயத்துல இந்த சரீரத்துக்கு நம்ம எப்படி விற்கிறோம், வாங்குறோம்? என்ன விற்கிறோம்? வேசித்தன ஆவிகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா விற்கிறதானே செய்யறோம். விற்கிறோமா? சரீரத்தை அப்படி அழகா சினிமா ஸ்டார், சினிமா நடிகையெல்லாம் பார்த்துட்டீங்களா? அழகுபடுத்தி அந்த சரீரத்தை என்ன செய்வாங்க? வித்துடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரத்தை என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. ஒருத்தங்க வேசித்தனத்தை பண்ணி சரீரத்தை விற்கிறாங்க, வாங்குறாங்க. விற்கவும் செய்யறாங்க, வாங்கவும் செய்யறாங்க. இந்த சரீரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கவும் செய்யறாங்க. இந்த சரீரத்தை விற்கவும் செய்யறாங்க. அழகு காமிச்சு இந்த சரீரத்தை என்ன செய்யறாங்க? மாடலிங் பண்ணி நடிகையா மாறி இவங்களும் சரீரத்தை என்ன செய்யறாங்க? விற்கிறாங்க. பதவி ஆசையினால நிறைய பேர் சரீரத்தை விற்கிறாங்க. பெருமையினால பிசாசுட்ட நம்ம வித்துறோம். பெருமை நம்மகிட்ட வந்துருச்சுனாலே நம்ம யார்கிட்ட வித்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம்னா பிசாசுட்ட நம்ம வித்துருக்கோம். அடுத்து கடன்னால வித்துறமா விற்கலையா? நம்ம கடன் வாங்கினதுனால வித்தமா விற்கலையா? நீதிமொழி 22:7 எடுங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. வித்தாச்சா? நீங்க எப்போ கடன் வாங்குறீங்களோ அடுத்தவனுக்கு அடிமை. வித்தாச்சு. இந்த சரீரத்தை வித்தாச்சு. கடன் கொடுத்தவன சும்மாவா கொடுக்குறான்? ஓசியாவா கொடுக்குறான்? ஆதார் நம்பர் போதுங்க. ஆதார் நம்பர் போதும்.
ஆதார் மட்டும் போதுங்க, கடன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு மட்டுமே குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வரும். கடன் வாங்கிக்கோ. கேட்டுக்கங்க. இப்போ எனக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஆதார் மட்டும் போதுங்க. நோ ப்ரூஃப், நோ இன்கம் ப்ரூஃப், எதுவுமே வேண்டாம். ஆதார் மட்டும் போதும். ஏன்னா அந்த ஆதாரை வச்சு அதுதான் உங்க சரீரம். அவ்வளோதான், வித்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. விற்கிறீங்க. அடுத்து பணத்துக்காக நிறைய விற்கிறீங்க. அப்புறம் வேலை, சம்பாத்தியம், காசு, அது இதுன்னு போட்டுட்டு என்னெல்லாமோ பண்றீங்க. முழுக்க அதையும் வித்துக்கிறீங்க. அப்புறம் சிந்தனையில ஒரு கணக்கு போடுவோம் பார்த்தீங்களா? சிந்தனையில ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், பேரம்பேத்திக்கு என்ன பண்ணிடலாம், அடுத்து 4வது சந்ததிக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்படி சம்பாதிக்கலாமா, இப்படி சம்பாதிக்கலாமா, இதை மாத்திடலாமா, இந்த பணத்தை இங்க போட்டுடலாமா, இந்த பணத்தை இந்த இடத்துக்கு போட்டுடலாமா, மாத்திக்கலாமா. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, 4வது சந்ததி வரைக்கும் இப்பவுமே பிளானு. எங்க? சிந்தனையில. இந்த சரீரம் அததான் சொன்னாரு, இந்த சரீரம், இந்த ஆலயம் வியாபாரத்துக்காக அல்ல. இந்த சரீரம் வியாபாரத்துக்காக உங்களுக்கு கொடுத்தது, உங்களை படைச்சது, தாயின் கருவத்துல உருவாக்குனது எதுக்கு? வியாபாரம் பண்றதுக்கா, வியாபாரம் வாங்குறதுக்கா வந்திருக்கு. எடுங்க பாப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்க. நீங்க வேலை ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிரயத்துக்கு வாங்கிட்டாரு. உங்க சரீரம் உங்களுக்கே கிடையாது. இந்த சரீரம் உங்களுக்கே கிடையாது, கிரயத்துக்கு வாங்கியாச்சு. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்க சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த சரீரம் சும்மா வாங்க, விற்க, திங்க, சாப்பிட, செய்ய, உங்க இஷ்டம் போல ஓடி ஆடி அலையிறதுக்கு கிடையாது. தாயின் கர்ப்பத்திலிருந்து வேறு பறிச்சு உங்களை ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த சரீரம் உங்களதே கிடையாது, அது இயேசுக்குரியது. அது நீங்க கலாத்தியர்ல கூட இன்னும் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கிறிஸ்துவனுடைய கூட சிறிது அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துக்குள்ளே சிலுவையில அறையப்பட்டுட்டேன். நான் அல்ல, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே. ஆனா நாம என்ன செய்றோம், இந்த சரீரத்தை வச்சு என்ன செய்றோம், வியாபாரமா மாத்துறோம். இஷ்டம் போல கடன் வாங்குறோம், இஷ்டம் போல செய்யறோம், இஷ்டம் போல பண்ணுகிறோம். எல்லாமே நம்ம சரீரத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உடம்பு இருக்குங்க, தெம்பு இருக்குங்க, நான் எதனா செய்வேன்னு சொல்லிட்டு முழு மூச்சா நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஆனா பிரியமான சகோதரி, இந்த சரீரம் உங்களுடையதே அல்ல, அது ஆண்டவருடையது. அவர் கிரயமா வாங்கிட்டார். அவர் எதுக்காக உங்களுக்கு கிரயமா வாங்கினாரு? மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, நான் இதுக்காக, துதிக்காக உன்னை ஏற்படுத்தினேன். நான் உங்களை துதி சொல்ல முடியாத ஏற்படுத்தினேன், மகிமைப்படுத்துறதுக்காக தான் ஏற்படுத்தினேன். வேற ஒண்ணுக்கும் இல்ல. நீ போய் வேற சாதிக்கணும்னு நினைக்காத, என்னைய மகிமைப்படுத்தணும்னு சொல்லி உன்னைய நான் உருவாக்கி இந்த இடத்துக்கு நான் கொண்டாந்துருக்கேன். அதே சமயம் அநேகருக்கு ஜெபிக்கும்படியாக ஒரு ஜெப வீடாய் உன்னை சரீரத்தை மாற்றி நீ ஜெபிக்கிற மாத்திரமல்ல, அநேகருக்காக ஜெபித்து
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஜெப விடாய் உன்னை மாற்று. அதுக்காக தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த அந்த நோக்கத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, அநேகருக்கு ஜெப விடாய் மாற்றுறது. மாறும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? கோபம் எடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய கோபத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு, நிறைய காரணம் உண்டு. பிரியமானவர்களே, இது மாத்திரமல்ல, இது இந்த 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 ஒரு காரியம் மாத்திரமல்ல, இந்த காரியம் மாத்திரமல்ல, இன்னும் அநேக கோபம் உண்டு. வேதத்துல நிறைய இடத்துல ஆண்டவர் கோபப்பட்டிருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பிரியமான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு காலை பொழுதுல தேவன் நம்மளோடு கூட இருக்காரு. முதலாவது கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துறாரு. உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உடன்படிக்கை கை கொள்ளும்படியாக ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். மூன்றாவது இந்த சரீரம் ஜெப வீடு, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான ஜெப வீடு. அதை மறந்துடாதீங்க. கிரயத்தில் கொல்லப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை கிரயத்துக்கு எடுத்துட்டார். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் இனி வரக்கூடிய நாட்கள்ல துக்க நாட்கள் இனி வராதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்றதான இந்த இந்த ஆலோசனையை கை கொள்ளுவோமாக, இந்த வார்த்தையை கை கொள்ளுவோமாக. கண்களை மூடி ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு கை கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்க சந்ததிக்கே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு கீழ்ப்படிதலால, ஆபிரகாம் கீழ்ப்படிதனால அவனும் அவனது சந்ததிக்கே ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதன்படி உடன்படிக்கை நீங்க கை கொள்ளும் போது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சரீரத்தை ஜெப வீடாய் மாற்றும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமான ஒன்று. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பலவித கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு, பலவித கண்ணீரோடு, கேள்வியோடு, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பதனாலதான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவருடைய கோபம் என்ன காரணம் என்று வரக்கூடிய நாட்களை தீர ஆராய்ஞ்சு அதை அந்த காரியத்தை நம்ம விட்டு விடுவோமானால் வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் சந்தோஷமான நாட்களாய் மாறும். சமாதான நாட்களாய் மாறும். சுகமான நாட்களாய் மாறும். ஒரு நாள் தீமை நம்மளை அணுகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார். துக்க நாட்கள் இனி வராதபடிக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறு என்றதான வாக்கு தத்தத்தை பலிக்குமாறு ஆண்டவர் உதவி செய்கிறார். சமாதானத்தோடு போங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் கடந்து வருகிறார்.